வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஒரு முக்கியமான நிகழ்வு. அதாவது என்னென்னா சனிப்பெயர்ச்சி. சனிப்பெயர்ச்சிங்கிறது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக 2.5 வருஷம் சொல்கிறோம், சில நேரங்களில் 3 வருஷமாக இருக்கும், சில நேரங்கள் 2.25 வருஷமாக இருக்கும். இப்படி ஒரு சைக்கிள் சனி வரத்துக்கு 29.5 வருஷம் சாதாரணமாக இருக்கக்கூடிய காலம். இப்போது இந்த சனிப்பெயர்ச்சியுடைய விஷயத்துக்கு வருவோம். சனி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசிக்கிறார். இதில் 2 சிஸ்டம் இருக்குது. ஒன்று திருக்கணிதம், இன்னொன்று வாக்கிய பஞ்சாங்கம். அதான் கோயிலெலாம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கும் நமக்கும் இது இல்லை, அதில் கொஞ்சம் வித்தியாசப்படலாம். ஆனால் திருக்கணிதப்படி மார்ச் மாதம் 30ஆம் தேதி இந்த சனி பயிற்சி நடக்கிறது 2025 வருஷம். அப்போ மீன ராசிக்குள்ளே போகக்கூடிய இந்த சனி பகவான் இங்கே இருக்கக்கூடிய காலம் எதுன்னா இந்த வருஷம் 25 டிசம்பர் முடிய, அப்புறம் 26 ஃபுல் இயர் ஜனவரி டு டிசம்பர், அப்புறம் 27 ஜூன் 1ஆம் தேதி தான் அடுத்த சனி பயிற்சி வருது. அப்போது கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் 9 மாதம் கிட்டத்தட்ட. ஆமாம், மார்ச்னா 9 மாதம். 9 மாதம் இந்த வருஷத்துலேயும், அடுத்த வருஷம் ஃபுல்லாகவும், அதுக்கு அடுத்த வருஷத்தில் 5 மாதம் ஃபுல்லாக ஜூன் 1ஆம் தேதி மாறுவார். ஸோ இதுதான் அதோடைய டியூரேஷன். இட்ஸ் லாங் டியூரேஷன். இதில் ஒரு விஷயம் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கலான்னா, சனி ஃபார்வர்ட் மோஷன்லேயும் இருக்கார், வக்கரத்துலேயும் இருக்கார். சனி வக்கரம் இந்த வருஷத்தில், அதான் 2025 சனி வக்கரமாகக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஜூன் மாதம் தொடங்கி நவம்பர் மாதம் வரைக்கும் அந்த வக்கரம் இருக்குது சனிக்கு. அப்புறம் திரும்ப ஃபார்வர்ட் மோஷனில் போகிறாரு. அதே போல் அடுத்த வருஷம் ஜூலை மாதம் தொடங்கி கிட்டத்தட்ட டிசம்பர் ஃபஸ்ட் வீக் வரைக்கும், நான் சொல்கிறது 2026. அப்போது இதே மாதிரி வக்கரம் மாறுது. அதுக்கப்புறம் வக்கரெல்லாம் இல்லை, நேராக போய் அவர் வெளியில் போகிறார். அது ஜூன் மாதம் 1ஆம் தேதி 2027. அப்போ 2027 தான் மேஷராசிக்குள்ளே போகிறார். இது சனியுடைய மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். நடுவில் சில மேஜர் மூமெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் மாத பலன்களில் சுக்கிரன் புதன் எல்லாரோட இதையும் நம்ம பார்த்து சொல்கிறோம். ஆனால் இதே மாதிரி சனியை போல் கொஞ்சம் டிலேடு, அதாவது கொஞ்சம் ஒரு நாள் இருந்து செய்யக்கூடிய யார்? ஒன்று குரு, இன்னொன்று ராகு. ராகு கேது அது ஒரே ஆக்சிஸ். குருவை பொறுத்த வரையில் 30ஆம் தேதி சனி பயிற்சி மார்ச். குரு வர மே மாதம் 2025 வருஷம் மே மாதம் 15ஆம் தேதி அவருடைய பயிற்சி. அவர் எங்கேருந்து எதுக்கு போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்துலேருந்து மிதுன ராசிக்குள்ளே போவார் குரு. அதுக்கப்புறம் ராகு கேது 19ஆம் தேதி ராகு கேது பயிற்சி, 18ஆம் தேதி இரவு சொல்லலாம் ராகு கேது பயிற்சி. இப்போது குருவை பொறுத்த வரைக்கும் அவர் இங்கே இருக்கக்கூடிய நாட்கள் அவருக்கும் ஃபார்வர்ட் பேக்வேர்ட் மோஷன்லாம் இருக்குது. அது தனி இது, அதை டீட்டெயிலாக குரு பயிற்சியில் பேசலாம். ஆனால் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறது, அதாவது கடகராசிக்குள்ளே குரு போகக்கூடிய காலம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் குரு இருக்கார். அடுத்த வருஷம் அது 2026 ஜூன் 1ஆம் தேதி குரு கடகராசிக்குள்ளே போகிறார். அதுக்கப்புறம் சனி பயிற்சி முடிகிற வரைக்கும் கிட்டத்தட்ட 2027 ஜூன் 1 வரைக்கும் குரு அங்கே தான் இருக்கார் கடகத்தில். சரி, இது குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும். இதே நேரத்தில் ராகு கேதுவுடைய ஒரு மூமெண்ட்டையும் நம்ம பார்க்குறோம். ராகுவுடைய பயிற்சி எப்போவுமே ரிவர்ஸில் வரும், வக்கரமாகத்தான் நடக்கும். அப்போ ராகு தற்சமயம் இருக்கக்கூடிய மீன ராசிலேருந்து கும்பராசிக்குள்ளே வரக்கூடியது எப்போன்னா, இவர் குரு மே மாதம் 15ஆம் தேதி, ராகு 18ஆம் தேதி அவர் கும்பராசிக்குள்ளே வருவார். அப்போ கேது சிம்ம ராசிக்குள்ளே போவார். இப்போது இந்த ஒரு காலகட்டம் எது வரைக்கும் ராகு கேதுவோடைய பயிற்சி இருக்குன்னா டிசம்பர் மாதம் ஃபஸ்ட் வீக்லேயே ராகுவும் கேதுவும் அடுத்த பயிற்சி ஏற்படும். அதாவது ராகு மகரத்துக்குள்ளே வருவார், இவர் கடகத்துக்கு போவார் கேது. இது ராகு கேதுவோடைய மூமெண்ட். அதான் இப்போ சனியுடைய இந்த காலத்தில் முக்கியமான பிளானர்ஸ்னால் குருவுடைய மூமெண்ட் பார்க்குறோம், ராகு கேதுவோடைய பயிற்சி அந்த மூமெண்ட்டையும் நம்ம பார்க்குறோம். இப்போது நம்ம சனி பயிற்சியோடைய டீட்டெயில்ஸுக்கு போகலாம். மிதுன ராசி, உங்கள் ராசிநாதன் தான் புதன். ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆள், நல்ல வாக்கு திறமை, பேச்சு திறமை எல்லாமே உங்களுக்கு இயல்பாகவே அமைஞ்சாச்சு. சனி அப்படிங்கிறவர் 8ஆம் வீட்டுக்கும் 9ஆம் வீட்டுக்கும் உடையவர். இந்த நாயகனில் கேள்வி கேட்குற மாதிரி, நீ நல்லவரா கெட்டவரா கேட்பான். 8 குடையவர் கெட்டவர், 9 குடையவர் நல்லவர். ஸோ அதையும் செய்வார் இதையும் செய்வார் சனி. இப்போ இந்த சனி என்ன பண்ணுறாருன்னா 9ஆம் வீட்டிலேருந்து 10ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். சனி 10ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகும்போது நன்மையா தீமையா? 10ல் சனி டிரான்சிட் ஆனால் ஜென்ரலாக என்ன நடக்கும்னா
உன்னுடைய தலையில் ஒரு 20 கிலோ கிரானைட் கல்லை ஏற்றி வச்சுட்டு அப்படியே போடான்னு வேண்டியதான். நீ படுக்கும்போதும் அதோடு படுத்துக்கணும், நடக்கும்போதும் அதோடையே நடக்கணும், அப்படியே வாழணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வர்ச்சுவல் மீனிங் எடுத்துக்காதீங்க அப்படிதானே. உங்கள் தொழிலில் உங்கள் மேலே சுமத்தக்கூடிய பாரங்கள் அடிஷனல் 3 பேர் வேலையை நான் செய்கிறேன், 2 பேர் வேலையை நான் செய்கிறேன்பாங்க. அதான் இது குறிப்பாக யாருக்கெல்லாம் பொருத்தம்? சில பேங்க் எம்ப்ளாயிஸ் எல்லாம் சொல்லுவான், முன்னாடிலாம் பேங்க்கில் 20 பேர் உட்காந்த இடத்துல இன்றைக்கி 10 பேர், அப்புறம் 5 பேர், அதில் 2 பேர் லீவு. தெரியாதனமாக 2 பேர் வந்து பேங்க்கில் உட்காந்துன்னு எல்லாத்தையும் நோண்டின்னு இருப்பான். பாவம், அவனுக்கு எங்கே ஓடுறதுன்னு தெரியாது. இதெல்லாம் இப்போ நடக்கிறது பார்க்குறவங்க கூட. இதுதான் இதனுடைய தன்மைன்னு அர்த்தம். அப்போ 10ல் சனி வரும்போது தொழிலில் பாரங்கள் அதிகமாகுது. சரி, உங்கள் தலைமை அதிகாரி என்ன நினைப்பாருன்னா, இந்த வடிவேல் படத்தில் சொல்கிற மாதிரி தான், எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்டாவன்ற மாதிரி. எவ்வளோ பாரத்தை கொடுத்தாலும் அவர் எடுப்பாருங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம், எல்லாம் செய்வார் அவர். அவனே டேக்கன் ஃபார் கிராண்டட். ஏப்பா இவ்வளோ கஷ்டப்படுறேனே, எனக்கு லீவாவது கொடுங்கடா. சார் இப்போ ரொம்ப உங்களுக்கே தெரியும் சார், நீங்கள்லாம் கம்பெனிக்கு பில்லர்மா. என்ன பில்லர் தெரியாது, ஆனால் பில்லர் தான் சொல்லி உங்கள் தலையில் நல்லா மிளகா அரிச்சு ஃபுல்லாக நீங்கள் தான். குறிப்பாக சனி வக்கரமான காலம் கேட்கவே வேணாம். சனி வக்கரமான அப்புறம் திடீர்னு யாராவது வந்து, சார் உங்கள் ஒய்ஃப் நேம் என்ன சார் யோசிப்பீங்க, அதே மறந்து போடும். அந்த அளவுக்கு டென்ஷன். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஜூன் டு நவம்பர் கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட் ஆஃப் அஃபேரை காமிக்குது. இதே நேரத்தில் குரு வேறு உங்கள் ராசிக்குள்ளே வரார். ஒரு சின்ன வசனம் சொல்லுவாங்க, ஜென்மகுரு ராமர் வனத்திலே. எல்லா இடத்துக்கும் சுற்றிட்டு இருக்கார் ஒய்ஃபோட. அப்புறம் ஒய்ஃபையும் ஒன்று தூக்கின்னு போயிடுறான், அது வேறு விஷயம். ஸோ இதுதான் ஜென்மகுரு ராமர் வனத்திலே. அப்படின்னா 10ல் இது. அப்போ என்ன ஸ்டேஜு? எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு ப்ரெஷர் ஓரியன்ட் பீரியடாக இருக்கிறதால உங்களை நீங்களே ஆர்கனைஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு நீங்களே மெடிடேட்லாம் பண்ணால் நல்லது. ஒரு மனசை காமாக வச்சுக்கணும், பிளானிங் எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, இப்போது இவர் பார்க்குற இடம் பார்த்திங்கன்னா 12ஆம் வீடு. 12ஆம் வீட்டை இவர் பார்த்தாருன்னா என்ன அர்த்தம்? தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ்ஸு அப்படின்னு அர்த்தம். அப்போ தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ்ஸு தேவையில்லை தான், ஆனாலும் பண்ணி தான் ஆகணும், அதுதான். ஸோ அது முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப அவசியம் இல்லாததை நீங்கள் தள்ளி போடலாம். இப்போ உதாரணத்துக்கு ஐஃபோன் லேட்டஸ்ட் மாடல் வாங்கணும்னு நினைக்க வேண்டாம். இப்போது அதே போல் காரை வந்து இன்னும் ஹை லெவல் இது அப்படியே கொண்டு போய் சொல்லுவாங்க. சில ஊர்லெலாம் பெங்களூர் மாதிரி ஊரை பற்றி ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஒருத்தர் சொல்லியிருக்கார். காரை கொண்டு போய் நேர ஆஃபீஸில் நேராக கொண்டு போய் கார் ஷோரூமில் விட்டு அப்படியே மேலே எவ்வளோயா இருந்தால் என் கார்டில் போட்டுக்கோ, அடுத்த காரை ஓட்டின்னு வெளில வருவாராம். இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இருக்காங்க. இதெல்லாம் செய்யக்கூடாது. இப்போது செஞ்சிங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதுக்கடுத்து சனி பார்க்கக்கூடிய இடம் 4ஆம் வீடு. 4ன்னா நீங்கள் வசிக்கிற வீடு. இப்போ 2 விஷயம். வசிக்கிற வீட்டினால் செலவுகள் ஏற்படலாம், இல்லை வீட்லேயே என்னால் இருக்க முடியலப்பா, ஆஃபீஸ் தான் என் வீடு. அப்போ வீட்டில் வந்து இருக்கிறவங்களாம் அப்பப்போ நான் வந்து அந்த வீடியோ காலில் பார்த்துக்கிறேன், அப்படி ஒரு ஸ்டேஜ். ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம்போம், இது ஒர்க்கிங் ஃப்ரம் ஆஃபீஸ் அண்ட் அட்டெண்டிங் த ஹோம், இந்த கதையாக கூட போகலாம். இல்லையா ட்ரான்ஸ்ஃபர், அப்போ நான் வெளியூரில் போய் உட்கார வேண்டிய தன்மை, இல்லை ட்ராவல் நிறையா பண்ண போகிறேன். இதெல்லாம் வாய்ப்புகள் அதிகம். இந்த ஜூன் டு நவம்பர் கொஞ்சம் ப்ரெஷர் ஓரியன்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் சனி பார்க்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி. தனுசுன்னா 7ஆம் வீடு. அப்போ 7ஆம் வீடுன்னா நான் திருமண காலத்தில் இருக்கிறவங்க ஒரு வழி ஆகிடுவான். அதாவது இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் நான் அப்புறம் இவன் சரியில்லை, அவன் நொட்டு நொல்ல சொல்லுவாங்க. பையனை பொறுத்த வரைக்கும் ஐ எம் ஓப்பன் அப்படின்னாலும் எல்லா பொண்ணும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இப்போ அதானே நடக்குது. ஒரு காலம் வேறு, இப்போ இருக்கிற காலம் வேறு. அதனால் அவன் பையன் சொல்லுவான், அப்பா நான் போயிட்டு மூணு மாதிரி எல்லா இடத்துலையும் தலையாட்டிகிட்டு இருக்கேன், ஒருத்தி கூட எனக்கு ஓகே சொல்ல. அதில் இன்னொரு கேள்வி என்ன வரும், 4ஆம் இடத்த இருப்பாங்கல்ல, சொந்தமாக வீடு இருக்கான்னு 4 பேர் கேட்டு வெறுப்பேற்றோம். இல்லை இப்போ தான்டா நான் வேலைக்கு சேர்ந்துருக்கேன், அது உள்ள எப்படா வீடு வாங்குறது, எங்கள் அப்பா வீடு தான்டா இருக்குது. இதுதான் நீங்கள் பதில் சொல்லணும். இவ்வளோ கூத்தும் நடக்கும். அப்போது ஏற்கனவே நீங்கள் கொஞ்சம் ஷார்ப்பான ஆள், மற்றவங்க மனசை ரீட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கும், நல்ல பேச்சு திறமை இருக்கும். இதெல்லாம் இயல்பாக கடவுள் கொடுத்த வரம். அப்போ இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இன்னும் அதிகமாக குத்தும். ஏன்னா நம்மளை ஒருத்தர் கிண்டல் பண்ணுறான்னு தெரியலன்னா பரவாயில்ல, நம்ம பாட்டுக்கு சொன்ன எல்லாம் போயிட்டு இருக்கலாம். இதெல்லாம் அவேர்னஸோடு வேறு இருக்கீங்க, அப்போ பிரச்சனை இன்னும் அதிகம். அதனால் டோன்ட் பி சென்சிட்டிவ்.
முடிஞ்ச வரைக்கும் ஒன்றும் நமக்கு புரியாத மாதிரி மூட்டாளாகவே இருந்தால் ரொம்ப நல்லது. சில நேரங்களில் தெரியாமல் இருக்கிறதே நல்லது. அந்த மாதிரி தான் இது. ஸோ இதுதான் இந்த வருஷத்தில் உங்களுக்கு நடக்கிற ஒரு விஷயமா இருக்குது. சரி, அடுத்த வருஷம் சரி, ஒரு விதத்தில் குரு கொஞ்சம் ஃபேவரபுளாக வர்றதுனால நவம்பர் டிசம்பர் இந்த மாதங்கள்லாம் திருமணம் நிச்சயமாகும். டிசம்பர்லேருந்து நவம்பர் டிசம்பர் ஜனவரியில் கண்டிப்பாக திருமணம் நிச்சயமாகிடும். பை சான்ஸ் முன்னாலேயே உங்களுக்கு திருமண நிச்சயம் ஓரளவுக்கு ஏதாவது பொண்ணு ஓகே பண்ணால் அப்போ திருமணம் நடக்கும். அதனால் அது ஒரு ரிலீஃபு. அது ரிலீஃபாக பின்னால் தண்டனைங்கிறதெல்லாம் வேறு விஷயம், அதெல்லாம் ஒரு தமாஷ் சொல்லுவோம். பட் அதாவது நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கணும் இல்லையா, அது நடக்கும். அப்போ திருமண வைபவங்கள் இந்த வருஷ கடைசியில். வேலையை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆணி அடித்த மாதிரி உங்களை வேலையை விட்டு யாருமே போகணும்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் போயிட்டீங்கன்னா அங்கே 3 பேரை அப்பாயின்ட் பண்ணி ஆகணும். நமக்கு வாய்த்த அடிமைன்னு உங்களை வச்சு நல்லா வேலை வாங்குவோம். ஃபஸ்ட் கிளாஸ் தான், நீங்களும் அதுதான். அப்போது இந்த அடுத்து வரக்கூடிய 2 வருஷ காலம் எப்படி வேலை வேலை மேலும் வேலை இதுதான். சரி சரி, இப்படி வாங்குகிறோம் இல்லையா வேலையை, ரைட்டு. இதில் முதல் 1 வருஷம் நமக்கு ஒன்றும் வாய்ப்பே இல்லை, அப்படி இருக்குது. அப்போ 2 விஷயம். ஒன்று, என்னோடய எம்ப்ளாயர் வேஸ்ட்டு, இவன்ட்டு நான் வெள்ள போனால் தான் தப்பிச்சேன், அது ஒரு கதை. இன்னொரு கதை, எப்படியாவது என்னை உயர்த்திடுவான், நான் அவன் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன். 2க்குமே வாய்ப்பு ஆளை பொறுத்தது. அப்போ இந்த வாய்ப்பு சரி, இவனை எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான், இருந்தாலும் கொஞ்சம் மருந்து போடும் பாவம் அப்படின்னு நினச்சி உங்களுக்கு ஒரு உயர்வு, வேலையில் ஒரு இன்க்ரிமெண்ட், ஒரு ப்ரமோஷன், ஒரு பெட்டர்மெண்ட், இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். எப்போ? அடுத்த வருஷம் மிடில் 26 மிடில் கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணி கை தட்டுவான். கை தட்டிட்டு அதே வேலை செய்ய சொல்லுவோம். அப்படின்னு ஒரு வருஷம் செய்யணும். 27 ஜூன் வரைக்கும் அதான் கதை. ஆனால் அட்லீஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் பேமெண்ட்டாவது பெட்டராக கொடுக்குறான். அது ஒரு பெரிய சந்தோஷத்தை தருது. சரி, நான் வீடு வாங்கணும் புதுசாக, இதெல்லாம் ஆசை இருக்குது, ரைட். ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக டிசைட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த காலகட்டத்தில் வீடு வாங்கினீங்கன்னா ஏதாவது வில்லங்கங்கள் வரலாம். ஏன்னா நீங்கள் வசிக்கிற இடம் அப்படிங்கிறத சனி பார்வை. அப்போது வீடு வாங்கணுன்னா வாங்க, ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக ஃபில்டர் பண்ணி வாங்க. அனாவசியமாக போயிட்டு கையில் காசு இருக்கேன்னு போட்டிங்கன்னா ப்ராப்ளம். நிறைய இடத்துல நீங்கள் இப்போ விசாரித்து செய்ய வேண்டியது. இப்போ எப்போவுமே கையில் காசு வாயில் தோசமோ, அது மாதிரினா பிரச்சனை இல்லை. சில பேர் சொல்லுவான், இந்த ப்ராஜெக்ட்டு 1 இயரில் முடிஞ்சிடும் சார் அப்படிமா. அது 1 இயர் 3 இயர்ஸ் ஆகிடும். சில நேரங்களில் சரியான பட்டா இருக்காது, ஒன்றும் இருக்காது. நீ வீடு வாங்கி அப்புறம் சொல்லுவாங்க, இது கோயில் நல்லா, இதில் எப்படா நீ வீடு கட்டின, கோயில் நாட கட்டணுமா. ஸோ இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் இருக்க வேண்டிய சூழல். அதனால் இதிலெல்லாம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது? தெய்வாதீனமாக அவ்வளோ மோசமாக இல்லை. ஸோ ஏதோ ஒரு இடத்துல நன்மைகள் இருக்கணும். ஏன்னா ஒருத்தன் பயங்கரமாக வேலை செய்யணும்னா ஹெல்த்து நல்லா இருந்தால் தானே வேலை செய்ய முடியும். அதனால் அதை கொடுத்துருவார் கடவுள். உனக்கு தான் நல்ல ஹெல்த்து கொடுத்துருக்கேன்ல, வேலை செய். ஸோ நிறையா வேலை இது இருக்குது. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆர் ஹை. சரி, இந்த காலகட்டத்தில் நான் சொந்தமாக ஏதாவது தொழில் ஆரம்பிக்க முடியுமா? நிறையா தொல்லைகள் இருந்தாலும் தொழில் ஆரம்பிக்க முடியும். தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் இனிஷியலாக கொஞ்சம் பிரேக் ஈவனில் போனால் கூட பின்னால் பெரிய ஃப்யூச்சர் ஏற்படும் 27. அதனால் இந்த காலகட்டம் இப்படி தான் இருக்குது. அப்போ 25ங்கிறது ரொம்ப பிரமாதமாக என்னால் சொல்ல முடியல. ஆனால் 26 டெஃபினட்டாக கொஞ்சம் பெட்டர் இயராக தெரியுது. ஓரளவுக்கு நமக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் சால்வ் ஆகும் 26. அதனால் ஒரு பேலன்சிங் ஆக்ட் இருக்குது. 2வது ஃபினான்ஸுன்றதை பொறுத்த வரைக்கும் 26 எனக்கு செலவுகள் இருக்குது, ஆனால் அதுக்கான வரவுகளும் நல்லபடியாக இருக்குது. அதுதான் 26. 27ஆம் வருஷம் எப்படி இருக்குது? அந்த 26 நடந்தது 27 அப்படியே தொடர்ந்து நடக்கும். பிரச்சனைகள்லாம் பெருசாக தலை மேலே உட்காராது. அதனால் வரக்கூடிய காலங்கள் நல்ல காலமாக தான் வருது. ஆனால் இந்த இனிஷியலாக இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய சில ப்ளஸ் அண்ட் மைனஸ் கொஞ்சம் பிரச்சனையை சொல்லும். சரி, இப்போ இந்த நேரத்தில் நான் புது வேலை மாறுங்க. அதுக்குன்னு நம்ம இயற்கை எப்படி இது பண்ண முடியும்? மாறுங்க. அப்போ முதல்ல 6 மாதம் என்ன பண்ணுவான்? ரொம்ப டஃப்பாக வைப்பான். இந்த ப்ரொபேஷன் நம்ம முடிக்கிறது, என்னடா இது என்னமோ நான் என்னமோ புதுசாக லேர்னர் மாதிரி என்னை போட்டு படுத்துறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி தான் இருக்கும். இருக்கட்டுமே, 6 மாதத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியாக போவோம், கவலைப்படாதீங்க. அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இது நெகட்டிவ் பீரியட் நான் நிச்சயமாக சொல்ல மாட்டேன். ஒரே விஷயம் என்னென்னா, நம்ம உழைப்பை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலம். அப்போ இந்த காலகட்டத்தில் நான் வீட்டை சரியாக கவனிக்க முடியல, என் ஒய்ஃப் பாவம் வெளியூருக்கெல்லாம் போகணுன்னு ஆசைப்பட்றா, அதை என்னால் பண்ண முடியல,
என் ஒய்ஃபு மகப்பேறு காலத்தில் இருக்காங்க, என்னால் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் கூட நான் கொண்டு போய் சேர்க்க முடியல. வாஸ்தவம். ஸோ ஒய்ஃபும் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும், ஃபேமிலி மெம்பர்ஸும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும். குறிப்பாக 25வது வருஷம் 25ல் 26ல் அது ஒரு சினாரியோ மாறும், அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஓரளவுக்கு எல்லாம் மேனேஜ் ஆகும். ஆனால் ஒர்க் பேர்டன் இருக்கும், பட் மேனேஜ் ஆகும். சரி, இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் எனக்கு வெளிநாடு போகிற வாய்ப்பு கிடைக்குமா, நல்ல வேலையில் மாற்றம் கிடைக்குமா? கிடைக்கும். நவம்பர், டிசம்பர், ஜனவரி இஸ் ஆப்வியஸ்லி குட் டைம். அந்த பீரியடில் இதுக்கான வாய்ப்புகள்லாம் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும், நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். அதனால் இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப மோசம், பயமாக இருக்குது அப்படியெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். நிச்சயமாக நல்ல காலமாக தான் இருக்குது. இந்த ஒரு காலகட்டத்தில் உயர்வு என்பது நிச்சயம், உழைப்பு என்பதும் நிச்சயம். இவ்வளோ தான் இதோடைய தாரக மந்திரம். சரி, இப்போ நான் ஏதாவது ஏதாவது பரிகாரங்கள் செய்யலாமா? செய்யுங்க. குறிப்பாக இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, சனி 10ஆம் வீட்டில் இருக்கிறார். ஸோ சனிக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் போயிட்டு சனிக்கு தீபங்கள் போடுவது சாலை சிறந்தது. அது செய்யுங்க. சனி காயத்ரியை 9 முறை சொல்லுங்கள், தீபத்தை பார்த்து சொல்லுங்கள். இந்த தெய்வங்களில் உக்கிரக தேவதைகள், அதாவது என்ன சொல்லலான்னா ருத்ரன் இல்லையா, பைரவர், அதுக்கப்புறம் லக்ஷ்மி நரசிம்மர், இவங்களுடைய க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. மனசில் நிம்மதி ஏற்படும், நல்ல ஒரு ஆரோக்கியம் ஏற்படும். அனுமன் மீது பக்தி இருந்தால் அனுமனை வழிபடுங்கள். மிக சிறந்த ஆரோக்கியமும் வலிமையும் ஏற்படும். குறிப்பாக சொல்லப்போனால் அனுமனை வழிபட சிறந்த நாட்கள் செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும். அனுமனை வழிபடுங்கள். மன நிம்மதி, சந்தோஷம் எல்லாம். அனுமனை வழிபட, அனுமனுடைய வழிபாட்டை விட ராமநாமம் சிறந்தது. அப்போ ராமநாமத்தை வழிபட்டால் நன்மையா? 100க்கு 100% நன்மை. ராமருடைய ஸ்தலம் அயோத்திக்கு போயிட்டு வாங்க, அந்த பகவானை தரிசனம் பண்ணிட்டு வாங்க, நல்ல நன்மைகளை பார்க்கலாம். இதில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் அதிக பொறுப்புகள் வரும். இந்த நேரத்தில் ஐஐடிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன், நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன், இதெல்லாம். ஆனால் இதில் ரிசல்ட் வருமா? கண்டிப்பாக ரிசல்ட் வரும். அதுதானே. ஸோ யூ கெட் அட்வான்டேஜ் ஆஃப் யுவர் ஹார்ட் ஒர்க். அதனால் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வரும். ஆனால் ஹார்ட் ஒர்க் இருக்கும். ஸோ மாணவர்கள், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் உயர்வை தரக்கூடிய காலம். பெரியவங்க, வயசானவங்க, இவங்கெல்லாம் தைரியமாக இருங்க. உங்களுக்கெல்லாம் பெரிய அளவு ஹெல்த்தில் பிரச்சனைலாம் இப்போ வராது. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குழந்தைகளுடைய முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். வீடை சரியாக நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா போகிறோம். அவங்களுக்கு நிர்வாகத்துக்கு உங்களை தெய்வமாக அவர்கள் நினைப்பார்கள். எனக்கு அவன் சுஷ்ரூஷை பண்ணணும்னு நினைக்காதுங்க. அவனுக்கு என்னால் என்ன உதவி பண்ண முடியும்னு நினைக்க. இந்த காலகட்டத்தில் அவன் மிக்க நன்றி உள்ளவனாக இருப்பான். எங்கள் அப்பா பார்த்துவார், எங்கள் அம்மா பார்த்துவார், அந்த கான்ஃபிடென்ஸில் இருப்பான். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு அட்வைஸாக இருக்குது. இந்த காலகட்டம் உயர்வை தரக்கூடிய காலகட்டம். தைரியமாக செயல்படலாம். வணக்கம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.